செயல்பட்டு வரும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அத்துமீறல்களை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இந்நாள் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் விவசாயிகள் வியாபாரிகள் ஓய்வு பெற்ற மாநில அரசாங்கம் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு இப்பொழுதுமே மக்கள் விரோத போக்க அவங்க நீதியை வச்சு எல்லாத்தையும் அடங்கினாங்க. இன்னும் மக்களுக்கு மத சார்பற்ற கூட்டணியில அரசாங்கம் செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்காம குறுகிய காலத்துல இந்த SIR அமுல்படுத்துறது தான் நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் கண்டிக்கிறார். நீங்க SIR 20 வருஷத்துக்கு கடமையை செய்யக்கூடிய பொதுமக்களை வாக்குகளை நீங்க திருடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கில தான் இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சார்பற்ற கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் அனைவரும் உரையாற்றுவாங்க. ஜனநாயக கடமை ஆற்றோம் கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்களை உங்களை திரும்ப கூறும்படி நடிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, தமிழர்களின் வாக்கை நீக்காதே, செய்யாதே செய்யாதே, வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே, என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் உரிமை, திருடாதே திருடாதே, திருடாதே வாக்கை திருடாதே, கை வைக்காதே, கை வைக்காதே, சிதைக்காதே, சிதைக்காதே. இந்த SIR என்பது எப்படி வந்தது என்றது ஒரே ஒரு நிமிடத்தில் சொல்லி நான் என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நல்ல வெயில். முதலாக 2024 பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் ஒரு தொகுதியில 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதி. அதுல 5 சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 40, 50, 60, 70 என்ற பொருள் வெற்றி பெற்றார்கள். ஆனா ஒரே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டும் 40,000 ஓட்டுகளில் தோல்வி எடுத்தார்கள். இதை கண்டறிந்த இளம் தலைவர் எதிர்கட்சியின் லோக்சபா LOP திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சர்வே செய்து ஒரு ஏஜென்சி மூலமா முதல்ல கண்டெடுக்கப்பட்டாங்க. ஓட் சோரிங்க நடக்கிறது, ஓட்டு திருடு இதை கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லும் போது மதிப்புக்குரிய திரு மோடி ஷா அவர்களும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் இது நம்பவில்லை. ஆனால் 140 கோடி இருக்கிற நம்ம ஜனநாயக நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் அது ஏற்றுக்கிட்டாங்க, உண்மை என்ன ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தபடியே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன்ஸ், இதெல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியோட தலைவரோட கலந்து இது எப்படி வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி பாராளுமன்ற அந்த நிகழ்ச்சியில எந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர்கள் உட்பட்டு எந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவைக்குள்ள உள்ள வெளியில போகாம வெளியில நம்முடைய எதிர்ப்பு நாங்க பதிவு செய்தோம். அப்போ மோடியும் அமித்ஷா அவர்கள் பார்த்து இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்படிடா மக்கள் கையில அவங்க கண்ணை நாம குத்து வைக்கணும்னு என்ன பண்றதுதான் இந்த SIR கொண்டு வந்தாங்க. இந்த SIR எதிர்த்து பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 19 நாட்கள் எந்த எதிர்கட்சி இருக்கிற தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு போகாம எதிர்ப்பு பதிவு செஞ்ச பிறகும் கூட இன்னைக்கு பீகார்ல எலெக்ஷன் நடத்துறாங்க. அந்த பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டுகள் ஏற்கனவே பேசினார் நம்ம தலைவர்கள் சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் வரும் 26 கிட்டத்தட்ட 6 மாநிலத்தில் நம்மளுக்கு தேர்தல் வருது.
அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாடு உண்டு. தயவு செஞ்சு அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மேடை இருக்கிற தலைவர் சார்பில் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த எஸ்ஐஆரை நாம எதிர்த்துருக்கோம்னா இன்னைக்கு அந்த நிலைமை நாம் இல்ல. எப்படி இதுல தப்பிக்கிறது என்ன, நம்மளுக்கு கொடுத்த அந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ண முடியாது, அதுல நம்மளுக்கு டவுட் இருந்தா இன்னையோட தமிழ்நாட்டின் முதல்வர், இந்தியா கூட்டமைப்பின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு. அந்த வார் ரூம்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்ம தோழமை கட்சிகள் அத்தனை தலைவருடைய அந்த நம்பர் இருக்கு. தயவு செய்து நீங்க அங்க உங்க பகுதியில் இருக்கிற நண்பர்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு அந்த வார் ரூம் நம்பர் கொடுக்கணும். நம்மளோட அது இருக்கிற குறைகள் நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும். அப்படி பண்ண வேண்டாம். பேக் டோர்ல எஸ்ஐஆர் மூலியமா எஸ்ஆர் கையில வச்சுக்கிட்டு பிஜேபி கால் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது எடுத்த வெளிப்படி பண்ணதா இது பிரச்சனை. உங்க கையிலேயே உங்க ஓட்டை நாங்க பறிக்கிறோம் ஒரு கல்லவு பேக்ரவுண்ட்ல வர்றதுக்கு இன்னைக்கு முயற்சி நம்ம முறியடிக்க செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அந்த வார் ரூம் நம்பரை அனைவருமே நம்ம மொபைல்ல ஃபீட் பண்ணிக்கணும். இன்னைக்கு மொபைல் இல்லாத ஆட்களே கிடையாது. அந்த மொபைல் அந்த வார் நம்பரை நம்ம பதிவு செய்து அதோட எது நம்மளோட டவுட் இல்ல அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி சொல்லி அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த கூட்டணி கட்சியோட தலைவர்களுக்கும் அண்ணன் மதியழகனுக்கும் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும் ராமச்சந்திரனுக்கும் எனவருக்கும் என் நன்றி கூட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.